வெல்கம் டு ஐரக்ஷன் சேனல். எங்களோட வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. ஓகே. இப்போ என்ன வீடியோ பார்க்க போறோம்னா, டுடே ட்ரெண்டிங் சேனல் தான் பார்க்க போறோம். எம்ஐ விசஸ் எஸ்ஆர்ஹெச்சோட மேட்சோட ட்ரோல் வீடியோ தான் பார்க்க போறோம். பார்க்கலாமா? ரெண்டு பேரும் ஒரு மேட்ச் வந்து அவங்க கையில கொடுத்தாச்சு. ஏன்னா ஏற்கனவே SRH vs KKR பந்தா காட்டி பயமுறுத்துறோம். ஒர்க் அவுட் ஆகல. இன்னைக்கு பஞ்சாயத்துல நீ புத்திசாலித்தனத்தை பார்த்து மகேஷ் அப்படியே மிரண்டு போய் இன்னைக்கு முருகேசன் ஒரு கலக்கு கலக்கலாம் போடுறான். கண்ணா அண்ணன் பெருசு அது சின்ன பண்ணையாக்கிறாரு. என் பேரை காப்பாத்து. கவலைப்படாதீங்க, உங்க பேரை நான் காப்பாத்துறேன். அதான் எனக்கு வேணும். என்னாச்சுங்க? அடிக்கப்பட்டு அது என்னமோ தெரியலையா, அவன் முகத்தை பார்த்து நல்லா அப்பா கூட அப்புறம் போகுது. ஓ ஆமா 200 ஆண்டவரே, என்ன ஒரு குட் நியூஸ். என்னடா ஒரு நிமிஷம். என்னடா ஒண்ணும் சொல்லாம போத்துற? இது உங்களுடைய 100வது திருட்டு. கவுண்டிங்ல கன்மா இருக்குங்களா? என்னப்பா செய்யறது? விதி விளையாடிச்சப்பா. நீ விளையாட்டு போட்டு விதி மேல ஏன்டா பழி போடுற? அதுதான் மேட்சிங் டேர்னிங் பாயிண்டா மாதிரி. நான் பேசிக்கிறேன். அடி ஐயோ போனா அவரு மாஃபாக்காவா போடாதடா. ஏதோ ஒன்று பேரு அண்டர் 19 இதுல இருந்தவர். பாத்ரா ப்ளீஸ்டா. ஐயோ இருக்கு. என்ன மாதிரி சொல்றாங்க? இவர் மட்டும்தான் விளையாடல எனக்கு தெரிஞ்சு. அவர் அவுட் ஆக போய் தான் அவர் இறங்கினார். வீரனுக்கு ஜகஜம். எல்லாம் 18 பால்லயே அவ்வளவு அடிச்சு வச்சிருக்காங்க. 18 17 16 அவரு 16 அபிஷேக் சர்மா. 30ல 80. ஆமா 34 பால். எப்படி ராஜா பகவத் மாதிரி இருக்கா? சொல்லு ப்ரோ. ஆமா இதுக்கப்புறம் போய் என்னத்துக்கு. கத்துறாரு. ஆமா இவரு ஒரு 16 பால் 50 செமையா விளாண்டாரு இவரு. எதிர்பார்க்கல. அட பாவிகளா. பண்ணதுக்கு அப்படிதான் வேணும். கட்டை உடைஞ்சிருச்சுடா. இல்ல நல்ல கட்டையா புடிங்கிட்டு வரேன். அவ்வளவுதான் இன்னைக்கு அப்படின்னு நினைச்சிட்டாங்க. இவர் ஸ்லோவா தான் போனா அதுக்கப்புறம் விழுத்துட்டாரு. அவர் மார்க்ரம் அவரும் விளையாண்டாரு. ஆனா பாவிங்களா. ரொம்ப நாளுக்கு அப்புறம் ரொம்ப சந்தோஷப்பட்டேன்.
வெட்டி மிதிச்சிடலாமா? நம்மளை விட எவனை ஹாப்பியா இருக்கா மாப்பிள்ள? ஓ ரெக்கார்ட் பிரேக் பண்ணிட்டாங்க. பின்னிட்டானுங்கடா. கண்ணை மூடி உட்கார்ந்தது தான்டா தெரியும். என் உடம்புல ஒரு கோயம்புத்தூர் கலவரத்தையே நடத்தி முடிச்சுட்டு போயிட்டாருங்களா. இப்படி இப்படி பிடிச்சுக்கோனுங்க. என் காலை பிடிச்சி இங்க 4 பேர் உட்காந்துக்குவோம், இங்க 4 பேர் உட்காந்துக்குவோம். என்ன மேடம் பண்ணுவீங்க சொல்லுங்க, என்ன பண்ண முடியும்? பைத்தானா ஊ ஆ ஊ ஆன்றது. இந்த புடி பொறுக்கி பண்ணாட உனக்கு எல்லாம் கொடுத்து வர நேரமே கிடைக்கலையா? ஓ, ஆமா. ஏன்டா அப்படி சாவடிக்கிறீங்க? அப்படியே நான் ஆடு வச்ச மாதிரி ஆயிடணும் அப்படிதானே? பயங்கரமா அடிச்சாரு ரோஹித் சர்மா. ஸ்டார்டிங் பயங்கரமா கொடுத்தான். நிஷாந்த் கிஷனும் சூப்பரா விளையாண்டாரு. ஆனா அவன் கொஞ்ச நேரம் இருந்தா கூட ஜெயிச்சிருப்பான் போல இருக்கு. மூணே ஓவர்ல 50. வேகமா அடிச்சாங்க. என் பணம் வந்துடும். ஒரு வாய்ப்பும் கிடைச்சு விட்டுட்டாரு. நான் என்ன சொல்ல வரேன்னா, இவருதான் மேட்சை கொண்டே போனாரு கிழக்கருமா. ஆனா இது கூட வந்திருக்காரு. ஓஹோ உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் ஆகாது கண்ணா. உன்னை அடிக்கிறது 5 நிமிஷம் கிடையாது. 110 கிலோ வெயிட் தூக்குற அந்த லாரன்ஸ் உன்னை அடிக்கிறது பெருசு கிடையாது. அடிச்சா செத்துருவேன். சார் நான் கிளம்புறேன். இப்பதான் எனக்கு நிம்மதி. சந்தோஷம். போயிட்டு வாப்பா. ஹர்திக் பாண்டியா சூப்பர். இதான் நடந்துச்சு. ஹர்திக் பாண்டியா தான் ஸ்லோ பண்ணி விட்டாரு நல்லா. என்ன ஒண்ணும் நடக்காதடா. ஆமா ஆதிசேஷனா பொட்டு வச்சுட்டு பொங்கல் சாப்பிடுறோம் நினைச்சியா? பழைய போலீஸ் ஸ்டேஷன் ரெக்கார்ட் எடுத்து பாரு. ஆதிடா காசிமேடு ஆதி சுரு விடு. எங்ககிட்டயும் படைகள் இருக்கு, இறங்கி அடிப்பாங்க. அவர் வந்தப்ப செமையா வந்தார்ல. பத்தி பேசிக்கிட்டு இருந்தோம். பயங்கர கூலா வந்தாரு. வச்சுட்டாங்க. Come on my dear boys, let's go. ஓகே பாஸ். ஆனா இதுவே பயங்கரமான இதுதான். இவ்வளவு ரன் அடிச்சுமே எப்படியோ ஜெயிச்சிட்டாங்க. என்ஜாய். ஆனா அவங்கள சொர்ணாக்காவா ஆக்கிட்டாங்களே. I'm sorry. நாங்க எவ்வளவோ ட்ரை பண்ணோம். பேஷண்ட் இறந்துட்டாரு. நீங்க பாடியை வீட்டுக்கு எடுத்துட்டு போலாம். அடப்பா. இவரு கேப்டனா இல்ல. ட்ரெஸ்ஸிங் ரூம்ல சிரிச்சிட்டு இருக்காரு. ஆர்சிபி வருத்தப்பட்டு. மோதிர கையில ஒரே ஒரு குத்து குத்திர. மோதிர கையில குத்தவா? ஏதோ சென்டிமெண்டா கேக்குறானே. போடா போடா ஒரு குத்து குத்துறேன். அப்படியா? போடா. சூப்பர் நல்லா இருந்துச்சு. சூப்பரா எடிட் பண்ணியிருந்தாங்க. ஆனா ஆர்சிபியோட ரெக்கார்டு உடைஞ்சாலும் இன்னொன்னு ஒரு ரெக்கார்டு இருக்கு. லோவஸ்ட்ல அவங்கதான் இருக்காங்க. அந்த ரெக்கார்டு உடைக்கவே முடியாது எனக்கு தெரிஞ்சு. நல்ல வேலை இதுல வந்து ரோஹித் சர்மா கேப்டனா இல்லாத நல்லது. ஏன்னா இருக்கும்போது கூட இப்படி இது பயங்கர பேட்டிங் பிச்சுன்னு நினைக்கிறேன். ஏன்னா அநியாயத்துக்கு அடி
பாலே எடுப்படல, யாரோட பவுலிங்கும் எடுப்படல. யாரும் இது பண்ணல. ஆமா. அவங்களதும் சரி இவங்களதும் சரி பவுலிங் இவங்க மேபி கொஞ்சம் ஒரு 30 ரன் 40 ரன் கம்மியா அடிக்க விட்டுருந்தாங்கன்னா கண்டிப்பா ரொம்ப ஈஸியா ஜெயிச்சிருக்கும் போல இருக்கு. ஓரளவு கொண்டு வந்துட்டாங்க. ரொம்ப மோசமாலாம் ஆமா தோக்கல. ஆமா ஆமா. ஓரளவு கொண்டு வந்து ஜெயிச்சிட்டாங்க. ஹர்திக் பாண்டியா பாத்தீங்கன்னா ரொம்ப ஸ்லோவா ஆயிட்டாரு. அவர் கொஞ்சம் இன்னும் ஸ்பீட் எடுத்திருந்தா மேபி வாய்ப்பு இருந்திருக்கும். கடைசி ரொம்ப அதாவது ஜெயிக்கவே முடியாத நிலைமை வந்ததுக்கப்புறம் தான் டிம் டேவிட்டே அடிக்க ஆரம்பிச்சாரு. டிம் டேவிட் ஒன்றும் ஸ்டார்டிங்லேயே வந்துலாம் அடிக்கல அவரும். எனக்கு தெரிஞ்சு திலக் வர்மா, ரோஹித் சர்மா, இஷன் கிஷன், அப்புறம் நமன் ஒருத்தர் இருந்தாங்க. இவங்க 4 பேர் தான் எனக்கு தெரிஞ்சு அந்த ஸ்கோர் ஜெயிக்கணும்னுக்காக விளையாண்ட 4 பேருமே அவங்க தான். இவங்க ஏதோ ரன்னை கம்மி பண்ணணும்னு விளையாண்ட மாதிரி தான் இருந்துச்சு, ஜெயிக்கணும்னு விளையாண்ட மாதிரியே விளையாடல. மாத்துனீங்களா உங்களுக்கு இது வேணும் இதுக்கு மேலேயும் வேணும். ஆனா அவங்க வந்து இவ்வளவு இது இருக்கேன்னு தூக்கி அடிக்கும் போதுதான் இந்த மாதிரி ஆமா. அவுட் ஆயிட்டாங்க. நாங்க என்ன நினைச்சோம், இது ஒரு மொக்க மேட்ச், மும்பை ஜெயிச்சிரும் அப்படின்னு நினைச்சிட்டு நாங்க பார்க்க வேண்டாம் நினைச்சோம். 2-3 ஓவருக்கு அப்புறம் தான் சூடு பிடிக்க ஆரம்பிச்சோம், பார்க்க ஆரம்பிச்சோம். இப்படி ஒரு மேட்ச் எதிர்பார்க்கவே முடியாது. நானும் இவ்வளவு ஸ்கோர் இது அதிகம் இல்ல. கிட்டத்தட்ட 2 டீம் சேர்த்து 500 ரனுக்கு மேல வந்துருச்சு. ஆமா நல்லா இருந்துச்சு. ஓகே, இந்த வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. எல்லாருக்கும் பை.